வணக்கம் மக்களே, சற்று முன் வெளியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. 2026 தேர்தலில் கோவை மாவட்டத்தை கைப்பற்றுவது யார்? அனல் பறக்கும் வியூகம். வாங்க வீடியோவை முழுமையாக கண்டலாம். அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான களம் இப்போதே சூடுபிடிக்க தொடங்கிவிட்டது என்றும் ஓரணியில் தமிழ்நாடு என்கிற பெயரில் திமுக உறுப்பினர்கள் சேர்க்கை, தெருமுனை பிரச்சாரங்கள் என தொடங்கிவிட்டதாக கூறப்படுகிறதாம். அந்த வகையில் தான் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் வருகின்ற ஜூலை 7ஆம் தேதி முதல் மாநிலம் முழுவதும் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள இருப்பதாக மக்களையும் சந்திக்க உள்ளதாகவும் கூறப்படுகிறதாம். திமுக அதிமுக கூட்டணியில் டாப் கியரில் பயணிக்க தாவேகாவும் தங்களது முதல் தேர்தலை சந்திக்க ஆயத்தமாகி வருவதாகவும் இதில் கோவை மாவட்ட அரசியல் களம் அதிக எதிர்பார்ப்புகளையும் மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியுள்ளதாம். அதாவது பொதுவாக கடந்த சட்டமன்ற தேர்தலில் கோவை மாவட்டம் திமுகவுக்கு தான் சாதகமாக இருந்ததில்லை. கடந்த 5 சட்டமன்ற தேர்தலாகவோ அங்கு அதிமுக தான் தொடர்ச்சியாக வெற்றி பெற்று வருகிறது என்றும் கடந்த 2011 சட்டமன்ற தேர்தலில் தான் கோவை மாவட்டத்தில் உள்ள 10 தொகுதிகளை அதிமுக கைப்பற்றியதாம். அதனைத் தொடர்ந்து தான் தமிழ்நாட்டில் பெரும்பாலான பகுதிகளில் திமுக வெல்ல கோவை உள்ளிட்ட கொங்கு பகுதியில் மட்டுமே அதிமுக அதிகமாக தொகுதிகளில் வெற்றி பெற்றதாம். அப்போதிருந்தே கோவை மீது திமுக தனி கவனமும் செலுத்தி வருகிறதாம். செந்தில் பாலாஜியை கோவை பொறுப்பாளராக நியமிக்க செய்ததாம். 2022 நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் தான் 2024 நாடாளுமன்ற தேர்தல் ஆகியவற்றை தொடர்ந்துதான் 2026 சட்டமன்ற தேர்தலும் செந்தில் பாலாஜியை நம்பியே கோவை மாவட்டம் திமுக தலைமை கழகம் காண்கிறது என்றும் கூறப்படுகிறதாம். செந்தில் பாலாஜி அமைச்சரவையில் இருந்தவரை அவர்தான் கோவை மாவட்ட பொறுப்பாளர் அமைச்சராக இருந்தார் என்றும் கூறப்படுகிறது. அது மட்டுமன்றி தற்போது அவர் அமைச்சரவையில் இல்லாத நிலையில் கோவைக்கு பொறுப்பு அமைச்சர் நியமிக்கப்படவில்லை. அதாவது கோவையில் ஒரே பவர் சென்டராகத்தான் மட்டுமே இருக்க வேண்டும் என செந்தில் பாலாஜி நினைக்கிறார். திமுக தலைமையிலும் அதில் தலையிடுவது என்று கூறப்படுகிறதாம். தற்போது மேற்கு மண்டல பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ள செந்தில் பாலாஜி அவர்கள் கோவை மாவட்டத்தின் 10 தொகுதிகளுக்கு மேல் ஆய்வுக் கூட்டம் நடத்திவிட்டாராம். தேர்தலை எதிர்கொள்ளும் விதமாகத்தான் பகுதி, நகரம், ஒன்றியம் ஆகியவற்றை பிரித்து 2 வார்டாக ஒரு பகுதி செயலராக நியமிக்கப்பட்டுள்ளார். அதுதான் தொடர்ந்து தற்போது ஓரணியில் தமிழ்நாடு என்ற திட்டத்தின் மூலம் உறுப்பினர்கள் சேர்க்கலையும் ஈடுபட்டு வருகிறார்கள். ஒரு பூத்துக்கு 30% வாக்காளர்களை உறுப்பினராக சேர்க்க திமுக தலைமை டார்கெட்டும் நினைத்துள்ளதாம். செந்தில் பாலாஜியோ கோவையில் உள்ள ஒரு பூத்துக்கு 40% வரை வாக்காளர்கள் வீதம் தொகுதிக்கு 1 லட்சம் உறுப்பினர்கள் இணைக்க டார்கெட்டை எடுத்துள்ளாராம். தேர்தல் பணிக்கான ஒரு பூத் கமிட்டிக்கு 10 நிர்வாகிகளும் தேர்ந்தெடுத்துள்ளனராம். அதே போலத்தான் கோவை மாவட்டத்தில் தங்களின் செல்வாக்கை நிரூபிக்க அதிமுகவும் முனைப்பு காட்டி வருகிறதாம். அதிமுக பாஜக கூட்டணி மற்ற பகுதிகளை விட இங்கு சுற்றுவட்டலாக வலுவாக உள்ளது என்றும் ஏற்கனவே கோவையில் 10 தொகுதிக்கு மேல் அவர்கள்தான் சிட்டிங் எம்எல்ஏவாக இருந்துள்ளார் என்றும் தமிழக வரலாற்றில் கூறப்படுகிறது. அதைத் தொடர்ந்துதான் கடந்த 2026 நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலிலும் 2024 நாடாளுமன்ற தேர்தலிலும் அதிமுகவுக்கு சாதகமாகவில்லை. இந்நிலையில் தான் கட்சியில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அடுத்த இடத்தில் இருப்பதால் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணிதான் தன் பவரை தக்க வைத்துக் கொள்ள கூடுதல் கவனம் செலுத்தி வருவதாகவும் கூறப்படுகிறதா. அதனைத் தொடர்ந்துதான் கோவை மாவட்டத்தை யார் கைப்பற்றுவது என்பதுதான் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளப் போகிறது என்று மக்கள் மத்தியில் பேசப்படுகிறதாம். மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.